நம்மளே 2 பேர் வரோம். யாரா அவன் நமக்கிட்ட ரிப்பி இருக்கிறான்? இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் ரிவ்யூ சொல்ல முடியுமா? அப்போ ஓரமாக அப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிவிஎஸ் ரைடர் 125ஓட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான். நம்ம கூட இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது ஜான் ப்ரோ. உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லுங்கள். நான் தான் ஜான். இது என்னோட வண்டி. இதை பற்றி தான் உங்களுக்கு ஓனர்ஷிப் ரிவ்யூ ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த வண்டியை சூஸ் பண்ணீங்க? இந்த வண்டி சூஸ் பண்ணுறது மெயினாக 2 காரணம் தான். ஒன்று இதோட லுக்ஸு, இன்னொன்று இதோட மைலேஜ். ஓகே. ஃப்ரண்ட் ஃபேஸே வந்து ரோபோட்டிக் லுக்ஸில் இருக்குது. கரெக்ட். ஓகே ப்ரோ. ஓகே, இதோட இன்ஜினை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இதோட இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 125cc இன்ஜின். இது 3 வால்வ்ஸோட வரும் உங்களுக்கு. ஓகே. ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின். ஸோ நீங்கள் ஹைவேலலாம் போகும்போது மிட் ரேஞ்ச் நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. டாப் எண்டும் ஓகே தான், பட் ஆனால் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது ஒரு 160 அந்த பைக்கெலாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். டாப் எண்ட் எவ்வளோ அதிகபட்சம் போயிருக்கீங்க? அதிகபட்சம் 107 வரைக்கும் போயிருக்கேன். 107? ஆமாம், சிங்கிள் பில்லியன் இல்லாமல் சிங்கிள் சீட்டராக இருக்கும் 107 வரைக்கும் போயிருக்கேன். ஓகே. நான் ஒரு 118 வரைக்கும் போயிருக்கேன் அந்த வண்டியில். நம்ம ஏலகிரி போனப்போ 118 வரைக்கும் போயிருக்கோம். ஓகே. டாப் ஸ்பீடை பொறுத்த அளவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150cc அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணும். கிட்டத்தட்ட அக்ரெசிவ் இல்லை, அந்த இனிஷியல் பிக்கப் இல்லைனாலும் ஃப்ளோவில் அந்த 150 ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும். ஓகே ப்ரோ. இதை தவிர்த்து இந்த வண்டியோட கிளச்சோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கிளச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்பாச்சி அந்த பைக்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கிளச் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ ஹைவேல நீங்கள் லாங்கராக ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் பெயின் வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஓகே. அண்டு டிராஃபிக் கண்டிஷனில் ஓட்டுறப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த கிளச் யூஸ் பண்ணுறப்போ? டிராஃபிக்கில் ஓட்டும்போது இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா கியர் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த கிளச்சுக்கும் இந்த கியர் ஷிஃப்ட்டுக்கும் பண்ணி ஓட்டும்போது டிராஃபிக்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி டிராஃபிக்கில் ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஒரு சின்ன கார்னரில் டிராஃபிக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் நம்பி எடுத்துகிட்டு போகலாம். ஓகே. இப்போ ஈஸியா கட் பண்ணி ஓட்டலாம், டிராஃபிக் கட் பண்ணி ஓட்டலாம். ஓகே. இல்ல ஹேண்டில் பார் வைடா இருக்கே, இது கம்ஃபர்டபுளா இருக்குமா? ஹேண்டில் பாரை தாண்டி உங்களுக்கு இந்த மிரர்ஸ் கொஞ்சம் வைடா இருக்கு. கண்டிப்பா மிரர்ஸ் வந்து இடிக்கும், நீங்க அதையும் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஓகே. ஹைவேஸ்ல இது எப்படி இருக்கு? ஸ்டெபிலிட்டியா இருக்கா? நீங்க சொல்ற மாதிரி ஹை ஸ்பீட்ல போறப்ப ஸ்டெபிலிட்டியா இருக்கா? ஹைவேஸ்ல ஒரு 75லேருந்து 85 தான் நீங்க க்ரூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமா அந்த ஸ்பீட்ல போகலாம். நீங்க ஒரு 90க்கு மேல போகும்போது கொஞ்சம் வண்டி வாபல் ஆகும். ஏன்னா வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 123 124 kgs தான் இருக்கும். நீங்கள் சிங்கிளாக ஓட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாபல் ஆகும். ஓகே. ஓகே. இதே நீங்கள் ஒரு பில்லியனோட இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வாபல்ஸ் கண்ட்ரோல்டாக இருக்கும். ஓகே. அதே போல் பக்கத்தில் ஒரு பஸ் நீங்கள் பைக்கில் போகும்போது கிராஸ் ஆச்சு அப்படின்னா அப்படியே அந்த ஏருக்கு புல் பண்ணுறது உங்களால் ஃபீல் பண்ண தெரியும், ஃபீல் ஆகும். வண்டி வெயிட்லெஸ்ங்கிறதுனால. ஓகே ப்ரோ. இதோட பிரேக்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. பிரேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடும். அது போக இதில் உங்களுக்கு அந்த காம்பி பிரேக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரேக்கிங் சிஸ்டம் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கோட பைட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ நீங்கள் பிரேக் பிடிக்கும்போது அப்பாச்சி அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. ஷார்ப்னஸ் இருக்காது. கொஞ்சம் மைல்டாக இருக்கும். பட் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப இல்லை. ஸோ நீங்கள் 2 பிரேக்கையும் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணலாம். ஓகே. ஸோ காம்பிங்கிறப்போ அதுவே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடும். ஸோ காம்பின்றதுனால என்னன்னா நீங்கள் பேக் பிரேக் பிடிக்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஸ் பண்ணாதான் வந்துட்டு ஃப்ரண்ட்டோட பிரேக்கிங் இன்னும் இதாக இருக்கும். ஓகே. இப்போ டிராஃபிக்லாம் ஓட்டுறப்ப இதோட ஹீட்டிங் இஷ்யூ ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டிராஃபிக்ல ஹீட்டிங்ன்ற மாதிரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஹையர் ஆர்பிஎம்ல நீங்கள் லோ ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஓகே. அப்புறம் அடுத்து வந்து சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு? சஸ்பென்ஷன் 2 சஸ்பென்ஷனுமே ஓகே தான். ஸோ இதில் மோனோஷாக்ஸ் வேறு வருது. மோனோஷாக் சஸ்பென்ஷன் வேறு இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனோட கம்ஃபர்ட் வந்து ஒரு 2 பேர் வச்சு ஓட்டும்போது கொஞ்சம் சாஃப்டராக இருக்கும். மற்றபடி நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகே ப்ரோ. அண்ட் இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் ஸ்பீடு பிரேக்கரோட சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ ஒரு ஸ்பீடு பிரேக்கரோ இல்லை பள்ளத்தில் ஓட்டுறப்போ கீழே இடிக்குதா? ஆமாம், கண்டிப்பாக இடிக்கும். நீங்கள் வந்து பில்லியன் இல்லாமல் ஓட்டினீங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை. பில்லியன் வெயிட் இருக்கும்போது கண்டிப்பாக கீழே வந்து தட்டும் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். ஓகே ப்ரோ. இதில் பார்த்தீங்கன்னா ஈகோ மோட் அண்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு பவர் மோட் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே டிஃப்ரெண்டாக இருக்கா? ரெண்டுத்துக்குமே ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை சும்மா ஜிமிக்கு வேலையாக கொடுத்துருக்காங்களா? அதை அப்படி சொல்லிட முடியாது. ஸோ கம்பெனி அப்புறம் நிறைய ரிவ்யூவர்ஸ் கிளைம் பண்ணுறது என்னன்னா ஒரு 10% ஹையர் பவர் வந்து உங்களுக்கு பவர் மோடில் கிடைக்குதுன்ற. ஓகே. பவர் மோடோட ரொம்ப சிம்பிளான பெனிஃபிட்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஈகோ மோட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆகும். ஆட்டோ
ஆட்டோ ஆஃப் ஆகும். நீங்கள் சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஸோ சில பேருக்கு ஓகே, சில பேர் வந்து சிக்னல் வெளில போகிற டைமில் வண்டி ஆஃப் ஆகும். அந்த மாதிரி டைமில் இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் பவர் மோடில் போட்டு ஓட்டினீங்கன்னா ஃபீச்சரை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இன்னொன்று பவர் மோடில் நீங்கள் ரன் பண்ணும்போது ஹையர் ரெவ் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே. ஹைவேஸுக்கு பவர் மோடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், ஹைவேஸில் நீங்கள் வந்து ஒரு 90 above போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் மோடில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் 80ல் தான் க்ரூஸ் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஈக்கோ மோட்லேயே க்ரூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் நார்மல் டிராஃபிக்லேயே வந்து நீங்கள் டிராஃபிக்கை அப்படியே ஸ்விங் பண்ணி போகணும் அப்படின்னா நீங்கள் பவர் மோட் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபுல்லும் பிக்கப் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மைலேஜ் இப்போ இந்த பவர் மோடுக்கும் நார்மல் ஈக்கோ மோடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ஓட்டுறதை பொறுத்து தான் இருக்குது. பவர் மோட்லேயும் சரி ஈக்கோ மோட்லேயும் சரி நீங்கள் ஹையர் லெவலில் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும். ஓகே. பவர் மோடில் இருக்குன்றதுனால மேக்ஸிமம் ஒரு 5 kmpl வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓ, டிஃப்ரெண்ட் இருக்குது, தெரியுது, ஃபீல் பண்ணியிருக்கீங்க நீங்கள். ஓகே. இப்போ சிட்டிக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது? சிட்டிக்குள்ளே 50 to 55 சாலிடா. ஓகே. ஹைவேல நம்ம ஹை ஸ்பீட்ஸில் போயிட்டு இருந்தோம்னா சேம் அதே மைலேஜ் கிடைக்கும். 45 to 50 ட்ராப் ஆகிறதும் நான் பார்த்துருக்கேன். 90 to 100 அந்த ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 45 to 50 அந்த ரேஞ்ச். ஓகே. இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடி தான், பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே. இதோட விசிபிலிட்டி ஹைவேல உங்களுக்கு நல்லா இருக்கா? ஹைவேல கொஞ்சம் லைக் பின்னாடிலாம் வண்டி வரும்போது ஓகே, நீங்கள் மட்டும் தான் தனியாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஓ, சுத்தமாக தெரியாதுன்றதோட ஒரு இன்னும் ஒரு 20% பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அப்போ நம்ம வந்து அடிஷனல் ஒரு ஃபாக் லைட் நம்பி இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஓகே. இதெல்லாம் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே ப்ரோ. ஸோ நீங்கள் சிட்டி லைட்ஸ் எல்லாம் இருக்குன்றப்ப பிரச்சனை இல்லை. ஹைவேல தனியாக போகும்போது பிரச்சனை இருக்கு. ஓகே. ஓவரால் ஒரு பேக்கேஜா நீங்கள் வாங்கின ஒருத்துக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கு இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ரோட் நான் வாங்கினப்போ 1.13 lakhs வாங்கினேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150cc நம்ம பல்சரோட 150cc இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் இதை கம்பேர் பண்ணலாம். மைலேஜும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு உங்கள் மைலேஜும் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக 45 to 55ல ஓட்டினீங்கன்னா 70 வரைக்குமே மைலேஜ் எடுக்கலாம். இது ஸ்பிளிட்டட் சீட்டாக இருக்கு. ஸோ இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு? ஸ்பிளிட் சீட்ன்றதுனால கம்ஃபர்ட் இருக்காதுன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். ரைடருக்கு நல்ல கம்ஃபர்ட் இருக்கு, சீட்டும் பெருசாக இருக்கனால நீங்கள் நகர்ந்து உட்காந்துக்கலாம். ஓகே. பில்லியனுக்கு சீட்டோட குஷன்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த குஷன் டிராவல் பின்னாடி போக போக கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஒரு லாங் ரைடு ஒரு 60 km above போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஓகே. பின்னாடி உட்கார்றவங்களுக்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணும். ஸோ நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி இருக்கவங்கள, ஏன்னா முன்னாடி இருக்க சீட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கனால. ஓகே ஓகே. இன்னொன்று வந்து அந்த லெக் ஃபுட்ரஸும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாகவே நீ பெயின் வந்துடும். காலு கீழே நீட்டிட்டு தொங்க வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கு. ஓகே. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டயர்ஸ் ஓகேவா? டயர்ஸ் வந்து ஓகே தான். ஸோ நான் 20,000 kilometers ஓட்டிட்டேன். இது வரைக்குமே டயரில் அந்த அளவுக்கு தேய்மானம் இல்லை. ஸோ மோஸ்ட்லி நான் ஓட்டினது வந்து நார்மல் ரோட்ஸு, ஹார்ஷான ரோடு இல்லைன்றனால அப்படி இருக்கு. பட் ஆனால் ஓவராலாகவே டயரோட கிரிப்னஸ் எல்லாமே ஓகே தான். ஓகே ப்ரோ. இப்போ இதோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு? காஸ்ட் எப்படி இருக்கு? சர்வீஸ் காஸ்ட் டிவிஎஸ்ன்றனால நமக்கு கம்மி தான். ஸோ 1.5Kலேருந்து 2Kக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் ஏதாவது பெரிய ஸ்பேர் மாற்றுறீங்க, லைக் ஃபில்டர் அந்த மாதிரிலாம் மாற்றுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சர்வீஸ் வந்து நிறைய சர்வீஸ் சென்டரில் நல்லா இல்லைன்றதான் ஃபீட்பேக் நிறைய பேரோடது. இப்போ நீங்கள் சென்னையில் தான் பண்ணிட்டு இருக்கேன். சென்னையில் நான் கொடுத்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சர்வீஸ் பண்ணலை. ஓகே ஓகே ப்ரோ. ஓவரால் இந்த வண்டியோட பார்ட்ஸோட குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது? பிளாஸ்டிக் இல்லை எங்கேயாவது ரஸ்ட் ஆகுதா? இந்த மெட்டல்ஸில் எங்கேயாவது ரஸ்ட் ஆகுதா? அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ மெட்டல் ரஸ்ட் ஆகலை, அதோட பிளாக் ஃபினிஷ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபேட் ஆகிடுது. ஓகே. அந்த சுவிட்சஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகிடுது. அகெயின் அது மோஸ்ட்லி வெயிலில் நிற்கிறதுனால கூட இருக்கலாம். கிளாசி பெயிண்ட் வந்து அந்த அளவுக்கு ஃபேட் ஆகலை. இன்னும் லைட்டாக வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே. பிளாஸ்டிக் குவாலிட்டியும் ஓகே தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அதுவுமே ஓகே தான். ஓகே. இது ஹைவேல போகிறப்போ ஏதாவது வைப்ரேஷன் வருதா இந்த பிளாஸ்டிக்ஸ்லேருந்து? ஹைவேல போகும்போது பிளாஸ்டிக்கில் தான் நம்ம 80லேயே மெயின்டைன் பண்ணுறோம்னா வைப்ரேஷன்ஸ் கிடையாது. அப்போ 80 நீங்கள் புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே ப்ரோ. ஓவரால் இந்த பைக்கில் வேறு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? இதை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஏதாவது? ஸோ பைக்கில் கியர் ஸ்விட்ச் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ், அது போக மெயின் பார்த்தீங்கன்னா இந்த கன்சோல் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் கன்சோல். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்.
ஓகே. இந்த கியர் ஸ்டாண்ட் ஆமா நிறைய பேர் வந்து அது டிஸ்ப்ளேவே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டிஸ்ப்ளேவே வந்து ப்ராப்ளமா இருக்கு. டிஸ்ப்ளே வந்து டல் ஆயிடுது. அப்பப்ப எனக்கே ஒரு டைம் வந்து டிஸ்ப்ளே ஃபுல்லா ஆஃப் ஆயிருக்கு. நான் போயிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணப்ப ஏதோ ஃபியூஸ் போயிருக்குன்னு சொல்லி மாத்தினாங்க. இதை பத்தி நீங்க சர்வீஸ் சென்டர்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிறைய பேருக்கு இருக்கனால பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணா எதுவும் இருக்காது, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ அது போக கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ல ப்ராப்ளம் இருக்கு. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. ஸோ இந்த சென்சார்ஸ் லெவல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. சென்சார்ஸ் லெவல்ல மோஸ்ட்லி டஸ்ட் அக்யூமுலேஷனா கூட இருக்கலாம். பட் ஆனா நிறைய டைம் ப்ராப்ளம் பண்றது ஃபேஸ் பண்ண முடியுது. ஓகே ப்ரோ. இதில் அட்வான்டேஜஸ்னா நீங்க என்னென்ன சொல்லுவீங்க? அட்வான்டேஜஸ் இதோட லுக்ஸ் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. சப்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பவர் தான். ஸோ ஒரு நார்மல் 150cc இதை கம்பேர் பண்ணலாம். 125cc இவ்வளோ கொடுக்குதுன்ட்டு. தேர்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைலேஜ். நல்லா மைலேஜ் நீங்கள் கண்ட்ரோல்டாக ஓட்டுற ஆள்னா நல்ல மைலேஜ் இதில். ஓகே. உங்ககிட்ட வந்து ரைடர் 125 எடுக்கலாம் அப்படின்னு யாராவது சஜஷன் கேட்டால் உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும்? ஸோ அந்த ப்ரைஸுக்கு 125cc இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்க, எடுக்கலாம் சஜஷன் பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ.